அன்பின் உள்ளங்களே, புனித சூசேப்பர். புனித சூசேப்பர் ஒரு பொறுப்புணர்வு கொண்ட பணியாளர். இன்னைக்கு நாம புனித சூசேப்பரை கொண்டாடுறோம். அவரை கொண்டாடுற வேளையில அவருக்கு நாம சூட்டி இருக்கக்கூடிய பெயர் என்ன? தொழிலாளர்களின் பாதுகாவலர், பணியாளர்களின் பாதுகாவலர். அவருடைய பணியும் தொழிலும் சிறப்போடு இருந்தது. அவருடைய பணி என்ன தெரியுமா? வெறும் தச்சு தொழில் மாத்திரம் கிடையாது, கடவுள் கொடுத்த பணி. தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துல பொறுப்புணர்வு உள்ள குமாரனாக வளர்த்தெடுப்பது. தகப்பனுக்கே உரிய அந்த அற்புதமான கடமை உணர்வோடு அவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை வளர்த்தெடுத்தபடியால் தான் தன்னுடைய பிரிவின் பிறகு, தான் மரித்ததன் பிறகு கூட இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு மகனாக தன்னுடைய தாயை விட்டு போகாமல் அவர் மரிக்கின்ற தருணத்தில் பொறுப்போடு தன்னுடைய அன்பு சீடனிடம் தன்னுடைய தாயை ஒப்படைத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார். இன்னைக்கு உங்க பசங்க பொறுப்புள்ளவர்களாக வாழணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தகப்பன்மாரும் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளில் கவனத்தோடு செயல்படுங்க. நீங்க குடி போதையில உங்க வாழ்க்கையை தொலைச்சா, உங்களை பார்க்கின்ற உங்க பசங்க தங்களது வாழ்க்கை நாளைக்கு தொலைப்பதற்கான வழிகளை நீங்களே அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறீர்கள். அப்படி அல்லாமல் நீங்க புனித சூசேப்பரை பின்பற்றக்கூடிய பொறுப்புள்ள தகப்பன்மார்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள். அப்படி வாழுகின்ற வேளையில் நீங்க தான் உங்க பசங்களுக்கு எப்பொழுது முன்மாதிரிகையாக இருப்பீர்கள். உங்களது பசங்க உங்களை பார்த்து நன்மையின் காரியங்களை கத்துப்பாங்க. உங்களது பசங்க உங்களை பார்த்து நன்மையின் காரியங்களை கத்துக்கிற வேளையில அந்த நன்மையின் காரியங்கள் நிச்சயமாக அவர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கைக்கும் அவர்களது வாழ்க்கைக்கும் நன்மையை பயணிக்க உங்கள் அத்தனை பேரின் வாழ்க்கையும் செழிப்புறும். ஆமென்.